வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் மிக்சியில் நம்ம எப்படி பவர் கேபிள் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது பவர் கேபிள் எப்படி நம்ம மாற்றுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படி இந்த செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் மிக்சி இது பார்த்தீங்கன்னா கேபிள் ஃபால்ட் ஆகிடுச்சு. அதாவது பவர் போகக்கூடிய கேபிள் ஃபால்ட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ புது கேபிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கேபிளை நம்ம எப்படி இதில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்க தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ள ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் இதேமாதிரி ஃபால்ட் ஆனிச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ரெட் கலர் ரெட் கலர் ஒயர் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஒயர் பிளாக் ஒயர் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இடத்து போகக்கூடியது. ஸோ ப்ளஸ் அண்டு மைனஸு. இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இருக்குது. இந்த பவர் கேபிளோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 60 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கண்டிப்பாக மாறுபடும். ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கும். இந்த பவர் கேபிள் பார்த்தோம் அப்படின்னா இது நான் இந்த மிக்சிக்கு 2வது பவர் கேபிள். ஏற்கனவே ஃபஸ்ட்டு உள்ளது போயிடுச்சு. அதாவது ஆல்ரெடி அது வந்தது கூட. திரும்ப 2வது நான் பவர் கேபிள் மாற்றினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 வருஷம் கிட்டத்தட்ட ஓடி இருக்குது. இப்போ இது 3வது பவர் கேபிள் மாற்றினேன். பட் மிக்சியில் இந்த மாதிரி ஃபால்ட்டாகி நம்ம பார்த்ததில்லை. பட் ஆனால் இதில் இந்த கவர்மெண்ட் மிக்சியில் இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி மிக்சியில் இந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. ஏன்னா 10 வருஷம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி கேபிள் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் மல்டிமீட்டரை வச்சு நம்ம இந்த கேபிள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். இதில் கண்டினியூட்டி டெஸ்டர் இருக்கும் நம்ம அந்த மல்டிமீட்டரில். அதில் வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பீப் சவுண்டு வரும் உங்களுக்கு, ஒன்றும் இல்லை. இதில் ஒரு டெஸ்டரோட நீங்கள் ஒரு முனைய இதுலேயும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ரெட் அண்டு பிளாக்கில் உங்களுக்கு பீப் சவுண்ட் வரும் வச்சிங்கன்னா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த கனெக்ஷன் கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ரைட் சைடில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் கண்டிப்பாக பிளாக்கில் வரணும்னு நினைக்கிறேன். பிளாக்கில் வரும் பார்த்தீங்கன்னா ரீடிங் காமிக்குது. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸோ இது பாடி எர்த்து. ஸோ அதுவும் காமிக்குது. இப்போ எல்லாமே நமக்கு ஒயர் கரெக்டாக இருக்குது. சம்டைம் பார்த்தீங்கன்னா நம்ம புது ஒயரே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும். இதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒயரை ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று போட்டுக்கணும். இது ஏன் அப்படி நம்ம இந்த ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண பிறகு இந்த ஒயர் வெளில வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டைட்டாக போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வெளியில் எடுக்கும்போது அதை வெளில இழுப்போம். அப்போ ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு டேப் ரோல் அடிச்சிருந்தாலும் அது ரிமூவ் ஆகி நம்ம வெளில வந்துடும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்ரு ஒன்று அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன். இந்த கட்ரு பார்த்தோம் அப்படின்னா வாங்கினோன்னா அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். இல்லைனா பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சரியாக கட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா புதுசு நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ எல்லா வயருமே கட் பண்ணிப்போம். கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு டீப் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதை நம்ம கட் பண்ணணும். ஏன்னா எல்லா வயருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை கட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ரெட் கலர் ஒயருக்கும் பிளாக் கலர் ஒயருக்கும் க்ரீன் கலர் ஒயருக்கும் மூணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ லாங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இந்த ரீசெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீசெட் பட்டன் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சரிங்க ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மேலே நம்ம ஒரு டேப் ரோலை போட்டு விட்ருவோம்.
ஸோ எந்த வேலை பார்த்தாலுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து டேப்பர் ரோல் வந்து மெயினாக வந்து நம்ம போடணும். ஸோ அதே போல் பிளாக் ஒயரு அதுக்கு நம்ம வந்து நீங்கள் வந்து டேப்பர் ரோல் அடிச்சு விட்ருங்க. கரெக்டாக பிளாக் டு பிளாக், ரெட் டு ரெட், க்ரீன் டு க்ரீன். ஸோ கரெக்டாக அவங்க வந்து கலர் ஆல்ரெடியே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒயர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒயரை வந்து கட் பண்ணி எடுக்கும்போதே இதே கலர் ஒயர் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துடலாம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒயர் வந்து கலர் வந்து மாறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெட் அண்ட் பிளாக் எப்போதுமே கரெக்டாக வரும். அந்த க்ரீன் கலர் டைம் பார்த்திங்கன்னா வந்து மாறி வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து பாடி எர்த்துக்கு போகக்கூடியது. ஸோ இது வந்து பாடியில் வந்து ஏதாவது பவர் சப்ளை வராமல் வந்து நமக்கு வந்து சேஃப்டியாக இது வந்து கொடுக்குறது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இது நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய வீட்டில் வந்து கீழே எர்த்து கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதில் போய் இது வந்து இது கனெக்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து பாடி எர்த்து வராமல் அது வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டைட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லா வேலையுமே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதை க்ளோஸ் பண்ண வேண்டிய வேலை தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 4 ஸ்க்ரூவையும் டைட்டாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தலைகீழ நீங்கள் வச்சு போட்டால் தான் உங்களால் ஈஸியாக போட முடியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பற்றி வந்து கரெக்டாக அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை இழுத்து பாருங்கள் வருதான்னு. ஸோ நம்ம வந்து முடிச்சு போட்டுருந்தா வராது. இதுவே நீங்கள் முடிச்சு போடல அப்படின்னா இழுத்திங்கன்னா வந்து அந்த ஒயர்கள்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டாச்சு, நம்ம டைட் பண்ண வேண்டியது தான். மிக்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் மிக்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரதில்லை. பட் ஆனால் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கேபிள் ஃபால்ட்டு மட்டும் தான் வந்துகிட்ருக்கு. மற்றபடி வேறு எந்த மோட்டரில் எதையும் உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு வரல. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாமே வந்து ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது தான். உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்பீடாக நான் ஓட விட்டுட்டேன். நல்லா டைம் அதிகமாகும். ஓகே, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், சவுண்டு வரது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து மிக்சியில் வந்து இந்த ஃபால்ட்டு தான் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபால்ட்டு வந்தது. பட் அது பார்த்திங்கன்னா வந்து அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இதே ஒயர் தான். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபால்ட் ஏதாவது இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒயரை மட்டும் நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணிங்க. உடனே நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு கொடுக்க வேண்டாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு கொண்டுருப்பாங்க. உங்களால் ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.